ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎம் அழகிரி. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம் தாங்க. நம்ம சிஎஸ்கே அண்ட் எல்என்சியோட மேட்ச் நடக்குது. பரபரப்பா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே அவர்தான் பேட்டிங் பண்ணாங்க. இப்ப பவுலிங்ல கலப்பிட்டு இருக்காங்க. ஃபைனலா என்ன ரிசல்ட் வர போகுதுன்னு தெரியல. வாங்க மக்கள் கிட்ட கேட்கலாம். நல்லா விளையாடுங்க சார். ஆனா எல்எஸ்சியும் நல்லா விளையாடுனாங்க. சேர்த்துக்கு என்ன காரணம்? லாஸ்ட் கொஞ்சம் ஃபியூ ரன்ஸ் குடுத்துட்டு வந்தாங்க. லக்னோலையும் தோத்தாச்சு, இங்கேயும் தோத்துட்டாங்க. இத பத்தி ஃபீல் எப்படி இருக்கும்? அந்த மேட்ச்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் சார். ஆனா என்ன கேம்பிங் நடந்துட்டு இருக்குன்னா, சென்னைக்குள்ள வந்து யாரு வேண்டாலும் சென்னை டீம் தோக்கணும் அப்படின்னு கேம்பிங் நடக்க சொல்றாங்க. அது உண்மையா சார்? அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. யாரு அன்னைக்கு நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க. கேம்பிங் போய் யாரும் அவங்க எதிர்பார்க்கறீங்க? வேற யாராவது வாங்குறதுக்கு சான்ஸ் இருந்தா யாரும் சொல்லுங்க. If it's Dhoni's last season, no one else can win. ஜி, தோனியோட லாஸ்ட் சீசன்னா வேற யார் வாங்க முடியும்? மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே 200+ டோட்டல். நம்ம தோத்துட்டோம், இருந்தாலுமே நல்ல மேட்ச். ரெண்டு பேருமே 200+ அடிச்சு அதை அவங்க சேஸ் பண்ணி ஜெயிக்கும் போது வந்து நல்ல எக்ஸைட்மெண்ட். லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஓகே, லக்னோலையும் தோத்தோம், இங்கேயும் தோத்துட்டோம். அதோட ஃபீல் எப்படி இருக்கு? அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹோம் கிரவுண்ட்ல நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைச்சோம். பட் ஆனா ஸ்டாயினிஸ் நின்றதுனால சம்மதி அடிச்சிட்டாரு. பரவாயில்ல, இருந்தாலும் சென்னை அதுக்காக ஒரு மேட்ச் தானே, கண்டிப்பா செமிஃபைனல்ஸ் வருவோம். ஒரு கேம்பிங் நடக்கிற மாதிரி கேள்விப்பட்டீங்களா? சென்னைக்குள்ள வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட விளையாடுற மேட்ச் வந்து யாராவது தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேம்பிங் நடக்கிற அப்படிலாம் இல்ல. அப்ப இந்த மேட்ச் வந்து சென்னை ஜெயிச்சிருக்கு. தோனியோட விளையாடு ஒரே பால் மட்டும் வந்து. ஆமா, அது கடைசி நேரத்துல எல்லாத்துக்கும் அப்படியே வந்து இருக்கிறாரு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணது. அவரு வந்து விக்கெட் வந்து இந்த விக்கெட் தான் வரணும்னு இல்லையே, லாஸ்ட் ஓவர் விக்கெட் வந்தா அவர் வராரு. கடைசியா வந்து இறங்குறாரு. கொஞ்சம் ஒரு 5 ஓவருக்கு முன்னாடி 6 ஓவருக்கு முன்னாடி வந்து ஓரளவு நல்லா இருக்குமா? அவர் அந்த பிரஷர் டைம்ல விளையாடுறதுதான் அவரோட தனிப்பட்ட குவாலிட்டியே. அது அவரு வரது ஓகே தான். பட் ஆனா இன்னும் ஒரு 2 ஓவர் வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நெயில் பைட்டிங் மேட்ச் இருந்தது. ஆனா தோத்து ரொம்ப ஃபீல் ஆகுது. லக்னோலையும் தோத்துட்டு இங்கேயும் தோத்தப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? அட்லீஸ்ட் நாங்க நினைச்சோம் ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்ட்டு. இன்னைக்கு கூட தோத்துட்டோம். ஸ்கோர் நல்லா இருந்தது. அப்ப கூட லக் இல்ல நம்ம சைடு. தப்பு யாரு? சென்னை தான் வாங்கணும். ஃபுல் ஹோப் சென்னை தான் வாங்குவாங்க. ஆனா வருஷம் தோத்துட்டே இருக்கிறாங்களே. சான்ஸ் இருக்குல்ல. சென்னைக்குள்ள எந்த டீம் வந்தாலும், குஜராத் யாரு வந்தாலும் அவங்க தோக்கணும். நீங்க கேம்பிங் நடக்கிறதா பேச்சு அடிப்பது. ஐ டோன்ட் திங்க் சோ. அது கேம். யார் நம்ம கேம்பிளிங் விளையாடுறோம்னு சொல்லிட்டு கேம்பிளிங் ஆயிட்டு இருந்தா நம்ம தோத்திருக்க மாட்டோம். மேட்ச் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஆனா ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. ஏன்னா சிஎஸ்கே நாங்க வின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தோம். ஹோம் கிரவுண்டுங்கறனால லூஸ் பண்ணனும் நாங்க எதிர்பார்க்கல. லக்னோலையும் தோத்தாங்க, இங்கேயும் தோத்துட்டாங்க. சென்னை டீம் லக்னோல தோத்தாவது அதே கிரவுண்டுங்கறதால கொஞ்சம் ஒரு ஆறுதல் இருந்தது. இது வந்து ஹோம் கிரவுண்ட்ல தோத்ததுக்கு கொஞ்சம் தாங்கிக்க முடியல. கேம்பிங் நடக்கிறதா சொல்லிட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது இல்லையே, எதுவும் தெரியல. ஆனா இன்னைக்கு அவங்க தானே வின் பண்ணாங்க. அது எப்படி அப்புறம் சென்னை டீம் வந்து கப்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? 6-7 மேட்ச் இருக்குன்னு பாப்போம். சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் டீம்ஸ் நல்லா விளையாடுறாங்க. ஜெயிச்சா நல்லதுதான். நல்லாதான் இருந்துச்சு. ஆனா கடைசி ஓவர் தான் கொஞ்சம் சுமாரா முஸ்தபிசர் போட்டாரு. லக்னோலையும் தோத்தாங்க, இங்கேயும் தோத்தாங்க. ஃபீல் எப்படி இருக்கும்? இது வந்து நம்ம ஹோம் கிரவுண்ட். இதுல தோத்தது ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. நிச்சயம் சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சிஎஸ்கே, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் அடுத்து கொஞ்சம் மும்பை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வர வர நல்லா பண்றாங்க. நம்மளுக்கு ஓபனர் ருத்துராஜ் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதனால அவரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப சஞ்சு சாம்சங் வர ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆறாரு அவர் எடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? தோத்தாங்களோ ஜெயிச்சாங்களோ அதுதான் சுத்தமா கவலையே கிடையாது. ஏன்னா வந்து எங்க யார் எது கேட்டாலுமே வந்து நான் வந்த ரீசனே வந்து தலை போற ரீசன் சொல்லுவாங்கல்ல. தலைக்காக வந்த தலைய பார்த்தேன், அவரோட சிக்ஸ பார்த்தேன், அவரோட தரிசனத்தை பார்த்தேன். அதுவே போறேன் எனக்கு. தோனி தோத்தா இங்கேயும் தோத்தாச்சு. வருத்தமா தான் சார் இருக்கு. ஏன்னா சென்னைன்றது ஜெயிச்சுதான் பாத்திருக்கோம், தோத்ததே கிடையாது. தோக்க கூடாது. அடுத்ததான் அது லைட்டா டிசப்பாயின்மெண்ட் தரும். ஆனா வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ற மாதிரி தலை இறங்கி வந்து ஒரு சில மேட்ச்ல முக்கியமான ஆள் ஒருத்தர் இல்ல. ஆமா, ஜடேஜா வந்து கொஞ்சம் சீக்கிரமா அவுட் ஆனதுனாலே வந்து அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி நிறைய ரன்ஸ் கொடுத்திருந்தாரு, எடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா மேட்ச் நேரத்துக்கு ஜெயிச்சிருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் பயங்கர ஃபயர்ல இருக்காங்க. இது வந்து மேபி எஸ்ஆர்ஹெச்க்கும் ஆர்ஆருக்கும் வர வாய்ப்பு இருக்கு. வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பா வருவாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் மேட்ச் தோத்துட்டாங்க. நிறைய பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் விட்டுட்டாங்க. கொஞ்சம் ஃபீல்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணா பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லக்னோலையும் தோத்தாச்சு, இங்கேயும் தோத்தாச்சு. எத்தனை வாட்டி தோத்தாலும் சிஎஸ்கே வின் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்து வந்த மேட்ச். பட் ஆனா டிசப்பாயின்மெண்ட் தான். அது கொஞ்சம் பவுலிங்ல அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்னும் நிலையான பவுலர்ஸ் நமக்கு இல்ல. எல்லாம் மேல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. முதல்ல 5 ஆர்டர் பேட்டிங்ல வரப்ப கொஞ்சம் யாரோ தப்பு பண்றாங்க. தீபக் லக்னோல தோத்தாங்க,
திருப்பி இங்கேயும் தோத்தாச்சு சென்னை. பவுலிங் தான் மேட்ரு. பவுலிங் தான் அங்கேயும் சொதப்பச்சு, பவுலிங் தான் இங்கேயும் சொதப்பது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா சென்னை டீம் வந்து சென்னையில விளையாடுறப்ப யாரு விளையாடுனாலும் சென்னையில தோக்கணும் அந்த டீம் ஒரு கேமிங் நடக்கதான் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. அப்பெல்லாம் கிடையாது. விளையாடுறாங்க. இது நம்ம வந்து ரொம்ப அபண்டமா இருக்கு, பொய் சொல்லக்கூடாது. இந்த டைம் சென்னை வாங்கணும்னு ஆசை, பட் ஆனா எஸ்ஆர்எஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் டீமுக்கு வாய்ப்பு இருக்கு. மேட்ச் எப்படி வந்து 2 ஓவர் நல்லா போல 10 ரனாவும் பிஸ்ஸோ நல்லா போல. லக்னோல சென்னை டீம் தோத்துது. இப்ப திருப்பி இங்க வந்து தோத்தாச்சு. 18th ஓவர் இருக்கும். 2 ஓவர் நல்லா போனதால ஃபைனல்ஸே சிஎஸ்கே சென்னையில தான். சோ கண்டிப்பா வாங்கிடுவாங்க. கண்டிப்பா சென்னை டீம் இங்கேயும் தோத்துச்சு, லக்னோலும் தோத்துச்சு. சிஎஸ்கே 20 to 30 ரன்ஸ் மோர் அடிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்சிருக்க கொஞ்சம் தோத்துட்டாங்கன்னு ஒரு வருத்தம். அதே மாதிரி ஃபீல்டிங் கவர் கொஞ்சம் சென்னை டீமோட யாரு வந்து சென்னையில விளையாண்டாலும் அந்த டீம் தோக்கணும். ஏன் அப்ப இந்த தடவை ஜெயிக்கல? அதுதான் இப்ப நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அந்த மாதிரி எல்லாம் கேம் எல்லாம் கிடையாது. அது மத்த இடத்துல இருக்கலாம், இங்க இல்ல. பட் இது ஃபுல் கேம் தான். கரெக்டா தான் விளையாண்டு நல்லா ஆடினாங்க. என்ன இன்னும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம கிட்ட இல்ல. இது பத்தாது. இன்னும் அனதர் 1 வீக்ல அப்படிதான் நம்ம கப்பே வாங்க முடியாது. ஆமா முடியாது. இன்னும் அடுத்த மேட்சுக்கு எல்லாம் வந்து வஜ்ரனாவும் இவனும் கால்பார் பண்ணிட்டாங்க அவங்க வேர்ல்டு கப்புக்காக. அவங்க போயிட்டாங்க. இன்னும் ஃபாஸ்ட் பவுலர்ஸே இல்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தோனி ஹாஸ்க்கு இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்தாங்கன்னா சிஎஸ்கே கப் வின் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளவு காசு கொடுத்து வரும்போது தோத்தா இன்னைக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும். இப்ப கிரிக்கெட் யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கா? சென்னை ஜெயிக்குமா? சென்னை நிறைய ரன் அடிச்சாங்க, தெரியல. சென்னை ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து டிக்கெட் போட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 10 ரனா அதிகமா போயிட்டு தான் சொல்லிட்டு ஆமா. இப்போ ஃப்ரீ ஹிட் வேற வந்திருக்கு, அதுல விக்கெட் விழுந்திருக்காங்க. இங்கேயும் தோத்தாங்க. என்ன நினைக்கிறீங்க? திருப்பி அடிக்கிறாங்க. எதுக்கு வந்து சந்தோஷப்படுறது சந்தோஷப்படணுமா? சந்தோஷப்படுறதா? எதிரே தராங்க. மிக்ஸ்ட் எமோஷனா இருக்கு. ஃபீல்டிங் ஒழுங்காவே பண்ணவே இல்ல. கஷ்டமா இருக்காது. ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப யாரு அவங்க நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் வாங்க மேட்ச். சோ கண்டிப்பா வின் பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுறோம். அதாவது சென்னையில வந்தா இந்த டீம் தோக்கணும். டிக்கெட் வந்து அப்படிதான் இருக்கு. ஆன்லைன்ல கியூல நிக்க வைக்கிறாங்க. ஆனா கியூ உள்ள போனாலும் பேமெண்ட் போக மாட்டேங்குது. எல்லாரும் போய் பிளாக்ல நின்று வாங்குற மாதிரி, இடத்துல ஃப்ரீ டிக்கெட் ஏங்குற மாதிரி தான் ஆகுது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வேணா அப்படி சொல்லலாம். பட் கேம் உனக்கு தெரியல. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ண விளையாடுறாங்க. அப்படி ஒண்ணும் தெரியல. டிக்கெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அது ஒழுங்கா சரியா இல்ல, கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. போய் வாங்குற மாதிரிதான் சிச்சுவேஷன் அமையுது. அது ஒண்ணுதான். Because CSK will surely win, but கொஞ்சம் சேடா இருக்கு. பட் இட் வாஸ் a very good match. Almost 400 runs scored. We enjoyed a lot. ஓகே சார், இப்ப வரைக்கும் நம்ம சென்னையில வந்து தோக்கல, ஜெயிச்சிட்டாங்க. ஆமா. ஏற்கனவே தோத்துட்டாங்க, இங்கேயும் தோத்துட்டாங்க. இத பத்தி என்ன ஒரு இப்போ டேபிள்ல CSK 5th இருக்கு. இப்போ 6th வந்துடும். லக்னோ 4 வந்துடும். இப்ப நம்ம வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு என்ன மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் ஒண்ணு. வந்திருக்கோம். ஜெயிக்கிறது முக்கியம்.